1000 ரூபாய் திருப்பணிக்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அன்னையின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு செல்வன் ஜெகதீஸ்வரி குடும்பத்தினர் 1000 ரூபாய் செலுத்தியிருக்கின்ற அன்னையின் திருப்பணிக்காக அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அன்னையின் சகல சௌபாகியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு விஜயராஜா மேகலா குடும்பத்தினர் 500 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாம் வல்ல அன்னையின் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு சுஷாந்தன் குடும்பத்தினர் 1000 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். அன்னையின் திருப்பணிக்காக அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாம் வல்ல அன்னையின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு லிங்கேஸ்வரன் குடும்பத்தினர் 1000 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அன்னையின் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு சுஷாந்தன் 1000 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அன்னையின் சௌபாகியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு கண்ணன் குடும்பத்தினர் 2000 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். அன்னையின் திருப்பணிக்காக அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு பிரஜீவன் 3000 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். அன்னையின் திருப்பணிக்காக அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு கமலதாஸ் குடும்பத்தினர் 5000 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். அன்னையின் திருப்பணிக்காக அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு கனகரட்னம் குடும்பத்தினர் 2000 ரூபாய் செலுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு ஆலயத்திற்கு வருகின்ற பக்த கோடி பெருமக்களுக்கும்